இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா பழியும் உங்க மேல போட்டுக்கிட்டு நான் ஆசைப்பட்ட லைஃபை எனக்கு நீங்க அமைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க லைஃப்ல எனக்கும் அக்கறை இருக்கு அண்ணி. உங்க லைஃப் இப்படியே ரொம்ப நாள் போக கூடாது. அண்ணன் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா அண்ணன் சீக்கிரமே மனசு மாறிடுவாரு. நீ ஒருத்தி தான் இந்த விஷயத்துல எனக்கு ஐடியா கொடுக்காம இருந்த. இப்ப நீயுமா கல்யாணம் ஆந்தும் பெரிய மனுஷி ஆயிட்டல்ல. அண்ணி, யார் ஐடியா கொடுக்கறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது முக்கியம். சரி சொல்லு, இதையும் ட்ரை பண்ணி தான் பாப்போம். மாப்பிள்ள எதுக்கு நம்மள அர்ஜென்ட்டா வர சொன்னா? ஏதோ குட் நியூஸ் சொல்ல போறேன்னு வேற சொன்னா. என்னவா இருக்கும்? நமக்கு பதவி உயர்வு இல்ல இன்கிரிமெண்ட் அப்படி ஏதாவது இருக்குமோ? எதா இருந்தாலும் நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ளன்னு முதல்ல சீனை போட்டு அப்புறம் தான் ஒத்துக்கணும். சித்தப்பா, அந்த திருட்டு பையன் வரான். நில்லுடா. என்ன அக்கா கூப்பிடுற மாடுலேஷனே சரியில்லையே, கோவமா இருக்காங்களோ? ஆமா, கோவமா தான் இருக்காங்க. ஆங்கிரி பேர்டு மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி முறைச்சுக்கிட்டே நிக்குது. என்னக்கா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமே நீதான்டா லூசு பயலே. நானா? ஆமா, வீட்டை விட்டு முதல்ல வெளியே போடு. இனிமே வீட்டுக்குள்ள காலை வச்ச உன் ரெண்டு காலையும் உடைச்சிடுவேன். காலை உடைப்பீங்களா? அப்படி என்னக்கா நான் தப்பு பண்ணேன்? டேய், அவங்க கூட சேர்ந்து எல்லா கூட்டு கலவாணித்தனமும் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சிங்கப்பூர் சிங்கார வேலைன்னு நீ தானே பில்டப் கொடுத்த, அதனாலதான் நாங்களா ஏமாந்தோம். ஐயோ சித்தப்பா, நானும் அவன் சிங்கப்பூர் சிங்கார வேலை நினைச்சுதான் ஏமாந்துட்டேன். நிறுத்துறா, பொய் சொன்ன இங்கேயே உத்தரத்துல தொங்க விட்டுருவோன்னு. நீ பிரபுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படா பண்ணிருப்பாங்க? நான் ஒரு ஓட்டவாகி என்கிட்ட சொன்னா நான் எல்லார்கிட்டையும் பிளக்குன்னு வளரிடுவேனோன்னு நினைச்சாங்களோ என்னவோ. என்கிட்ட எதையுமே சொல்லல, எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்ப உண்மை தெரியுமோ அப்பதான் எனக்கும் உண்மை தெரியும். உங்களுக்கு எப்ப ஷாக் ரியாக்ஷனோ அப்பதான் எனக்கும் ஷாக் ரியாக்ஷன். வேணும்னா டைரக்டர் கிட்டயே கேட்டு பாருங்க. கடவுளை சொன்னேன்க்கா, நானே அவன் ஒரிஜினல் சிங்கப்பூர் சிங்கார வேலை நினைச்சு அவன் கிட்ட போய் வேலையெல்லாம் வேற கேட்டேன். அவ்வளவு தத்ரூபமா நடிச்சு என்ன ஏமாத்திட்டாங்க. நீங்க பாக்குறதெல்லாம் பார்த்தா நான் சொன்னத நீங்க நம்பவே இல்ல போல இருக்கு. சித்தப்பா, கல்யாணத்துக்கு முத நாள் பிரபு என்ன கூப்பிட்டு இருந்தான்ல, அன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், அதனால எனக்கு பதிலா என் ஸ்தானத்துல இருந்து அந்த கல்யாணத்தை நீதான் முன்ன நின்று நடத்தணும்னு சொன்னா. அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் முன்னே நடத்துறேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆனா இவங்க இவ்ளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பாப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சித்தப்பா. என்ன நம்புங்க, சத்தியமா விட மாட்டேன். அடிச்சாலும் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்.
நீங்க நான் சொன்னத நம்புறேன்னு சொன்னாதான் உங்க காலையே ஏய், விடுவேன். விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கல. உங்க காலை கட்டி விடுடா. பிடிச்சிட்டு இங்கே தான் ஏய், படுத்துட்டேன். நம்புறேன்டா எந்திரிச்சு தொலைடா. என்ன சொன்னீங்க? நம்புறேன்டா எந்திரிச்சு தொலை. விடுகால. டேய் டேய் மிஸ்டர் குல்லபுதம், நான் உங்களுக்கு பதவி உயர்வு தான் கொடுக்க போறேன். நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க? நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறது ரெசிக்னேஷன் மெயில். சுசி கணேசருக்கு மெயிலா? நல்ல காமெடி. நான் அப்புறமா சிரிக்கிறேன். சரி சரி. ரெசிக்னேஷன் லெட்டர்னா நீயா விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சுயமரியாதையோட உன் கைப்பட சைன் பண்ணி இந்த கம்பெனி விட்டு போறேன்னு எழுதி கொடுக்கிற லெட்டர். மாப்பிள, எனக்கு அப்படியெல்லாம் ஐடியா எதுவும் இல்லையே மாப்பிள. அப்படியா? அப்ப உனக்கு ஆப்ஷன் 2 இருக்கு. என்னது? அது டெர்மினேஷன் லெட்டர். ஜெமினி கணேசன் லெட்டர்னா? இதுவும் நல்ல காமெடி. இதுக்கு நான் அப்புறமா சிரிக்கிறேன். ஓகே, குட் பாய். டெர்மினேஷன் லெட்டர்னா நானா ஆபீஸை விட்டு உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறது. மாப்பிள, நான் கல்யாணத்துல பேசுறத நீ உண்மைன்னு நம்பிட்டியோ? ஐயா ஐயா, ஏப்ரல் ஃபுல். நீதான் சிங்கப்பூர் சிங்கார வேலன் கிட்ட வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுமே. அதான் சும்மா உன திட்டுற மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? ஐயோ, ஏண்டா டேய், அப்ப நீ பண்ண நடிப்பு இல்லடா, இப்ப பண்ற பத்தியா? இதாண்டா நடிப்பு. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. குள்ள பயல நான் பேச்சு பேசின அன்னைக்கு ஒழுங்கா ஓடி போயிரு. தூக்கி அடிச்சிரும். மாப்பிள மாப்பிள, கோவப்படாத. என்ன வேலை வீட்டு மட்டும் தூக்கிடாத. அப்புறம் எவனும் எனக்கு பொண்ணு தர மாட்டான். 30,000. நீ ஆபீஸ்ல சேரும்போது எவ்வளவு வாங்கின? 15,000. இனிமே உனக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளம். மாப்பிள 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 மாப்பிள, யோசிச்சு சொல்லு, டைம் இருக்கு. குள்ள போதா அன்னைக்கு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்லடா. 5 நிமிஷம் வாய கொடுத்ததுனால 5 வருஷம் பின்னாடி போயிட்டியடா. 30,000 சம்பளம்னாலே ஒருத்திய மதிக்க மாட்டாளுங்க. இதுல 15,000 சம்பளம் சொன்னா ஒருத்தி கூட திரும்பி பார்க்க மாட்டாளே. குள்ள பூதம், இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதுடா. கடைசி வரைக்கும் நீ மோட்ட சிங்கிள் தான். எனக்கு வெக்கமா அது. வெக்கம் இன்னொரு வருஷம்ல. ஏங்க நம்புற மாதிரி இல்லைங்க. அதெல்லாம் எப்படிங்க உங்ககிட்ட எல்லாம் இது வருது? நீங்க ஆக்சுவலி சரி நான் நம்பிட்டேன். இப்ப நீங்க பண்ணீங்களே, அதுக்கு பேரு வெக்கண்ணா. வெக்கண்ணா வெக்கண்ணா. இப்ப எங்க முறைக்கிறீங்க? அண்ணி எப்பவுமே டச்சிங்காவே இருக்கணும். விலகி விலகி நின்னு பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. அப்புறம் அவங்க பேபி